பாக்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரியும் அந்த பாம்பு பட்டாசு தான். நம்ம 90K கிட்ஸ்க்கு இருக்கும்போது தெரியும் அந்த பாம்பு பட்டாசு. அது இருக்குது, எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆட்டோ பாம்பு இருக்குது. ஸோ இதை நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா, எல்லாமே சின்ன சைஸ் தான். ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுசுறுவத்தி பார்த்தீங்களா, அந்த புஷ்பானம், அந்த சங்கச்சக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அது கலராக 3 வெரைட்டி இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி போல். இதுலேயே வந்து கலராக இதுவாகும், மேட்சஸ் அந்த ஸ்மோக்லாம் வரும் போல், க்ரீன் எல்லோ ரைட்டில் அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது போன வாட்டி பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட். இது மேலே போய் வெடிக்கும் பார்த்தீங்களா, அது ப்ளூ ஸ்லீவ் ஃபோட்டோ போட்டே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நியூ செம்மையாக இருக்குது. இதை நம்ம நைட்டில் விட்டுட்டு எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கை ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னது இது. இது வந்து 7 ஷாட் ஆகுது. 7 வாட்டி வந்து கலர்ஃபுல்லாக போகும் போல், அதுவும் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே எல்லா கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பென்டன் பட்டாசு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. சங்கச்சக்கத்திலே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்னது ஸ்மால் மினி, ஸ்மால் பிக்குன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸ்மால் வந்து டோரா டிஸ்கோ வீல்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிக்கு வந்து கிரவுண்ட் சக்கரன்ட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, பிஜிலி வெடிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து, அதாவது நம்ம குருவி வெடி சவுண்ட் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, 5 பீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் பாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப் பென்சில் இருக்குது. அப்புறம் பேபி ராக்கெட் இருக்குது. இது என்னது இதுதான் உங்களுக்கு, இதுதான் கிரேனேட் பாம். இந்த மணி ஐஸ்லாம் பார்த்தீங்களா, இதை கொளுத்தி போடுவாங்களே அந்த மாதிரி இது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சவுண்டு அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா போன வாட்டி அப்படியே நினச்சேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மினி பிஜிலி வெடி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் எல்லாம் பயந்துடாதீங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷாட். இது வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நார்மல் பட்டாசுனா 1 டைம் தான் வெடிக்கும். இது வந்து கீழே வெடிச்சு மேலே போய் வெடிக்கும். இது 2 ஷாட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருக்குது, கிஃப்ட் பாக்ஸில். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜீபம்ப பட்டாசு சொல்லலாம் பார்த்தீங்களா, மேஜிக் பாம் சின்னதாக பொறியாக வெடிக்கும். அதுலேயே 2 இது கொடுத்துருக்காங்க. அதிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்ரு பாம். இது வந்து ஆட்டோ பாம் அளவுக்கு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வாட்டியும் கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடிலே பார்த்தீங்கன்னா கோல்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நார்மல் லட்சுமி வெடியே சவுண்டாக இருக்கும். இந்த லட்சுமி வெடி பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வெடிச்சா நீங்கள் தூரமாக போயிடுங்க, ஏன்னா காது கிழிச்சிக்கும் அந்தளவுக்கு சவுண்டு இது. இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டானது. ஏன்னா கிஃப்ட் பாக்ஸே சூப்பராக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டர்ஃப்ளைவில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக போகும் பார்த்தீங்களா. பட்டர்ஃப்ளை நைட்டில் வெடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்கன்னா கூட ரொம்ப பிடிக்கும். இது மறக்காமல் நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ளாஷு. இதுவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இதுவும் வந்து சூப்பராகவே இருக்கும். நைட்டில் மட்டும் வெடிங்கிறதுனா பகலில் வெடிச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பட்டாசு. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவம் பட்டாசு இருக்கும். ஆனால் ரொம்பவே சவுண்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடிலே பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் கிராக்கர்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா. என் ஃபேஸ் அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் நாட்டு வெடி அளவுக்கு சவுண்ட் இருக்கும். சோட்டா பீம் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கான ஃபேவரட் பட்டாசு தான் இது. அதுவும் வந்து இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதிலே மினி பிக்குன்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்க மக்களே. பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி. ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சின்னதாக இருக்குன்னு சாதம் மேலே போட்டுறாதீங்க. ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஆர்ட் பேஷன்லாம் வந்து பார்த்து வெடிங்க. இது பார்த்தீங்கன்னா பட்டாசுலேயே புதுசாக வந்திருக்கு போல் 2025. இது வந்து பொம்பரமாய் சுற்றும் போல். இது நான் இதுக்கு நான் வெடிச்சதே இல்லை. இப்போ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நைட்டு வெடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது தெரியுது அவங்களுக்கு, நம்ம ஹேண்ட்லலாம் ஸ்மோக் வரும் பார்த்தீங்களா, ஹேண்டில் பிடிச்சி வெடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் ஸ்மோக் இருக்குது. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். சரி, நம்ம சின்ன வெடிச்சுன்னு வச்சுங்களேன், கை சுற்றம் போயிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இது வெடிக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்க புஷ் பண்ணலாம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குமா. இது வந்து பாருங்கள் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது.
அவ்வளோதான் மக்களே, இந்த தீபாவளிக்கு நம்ம வாங்கின கிஃப்ட் பாக்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அந்த 1 கேஜி 2 கேஜி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி நம்ம வெடித்து விட இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா எல்லா பட்டாசும் பார்த்தீங்கன்னா ஒரே கிஃப்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வெடிப்பேன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு சேஃபாக பட்டாசு வெடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.